இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இந்த ஓமை கடவுளை வந்து எழுதிட்டு இருக்கும் போது நாங்கள்லாம் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து ஒரு கேரக்டர் இருக்கு பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். இந்த காதல் படத்தில் வரும்ல இந்த வில்லன் ரோலு, அமெரிக்கன் மாப்பிள்ளை, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் நடித்தா ஹீரோ தான், அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில் அப்போ நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா அப்போ வந்து கோமாளியும் வரல, எதுவுமே வரல. என்ன ஆனால் அவர் எதுவும் நம்பினார், பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு. அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்ச போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகலை, இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா? சரி, கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது. எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓமை கடவுளை வந்து சூப்பர் ஹிட்டு. அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதை தான் ஆசைப்பட்றேன், அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு. ஸோ நானே சொல்லிட்டேன், ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினாக இருந்துச்சு. அப்போ சொன்னார், நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன நினச்சேன், ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும், அப்போது அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு. ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான். லவ் டுடே முடித்த உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு. அப்போது எனக்கு சொன்ன மாதிரியே அவரே கால் பண்ணிட்டார். கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார். ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த டிராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு 3 ரீசன் இருக்குது. ஒன்று, அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது. அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார்.